வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன். சிலையும் நீயே சிற்பியும் நீயே. அத்தியாயம் 17. சிரிப்பு ஒரு சிறந்த டானிக். வெற்றி பெற்ற மனிதர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் நகைச்சுவை உணர்வு கூடியவர்களாக இருப்பார்கள். தானும் சிரித்து கொண்டு சுற்றி இருப்பவர்களையும் சிரிக்க வைத்து கொண்டு அந்த சூழ்நிலையையே சிரிப்பு அலைகளால் சூழ வைத்து கொண்டிருப்பவன் எப்போதும் எல்லோராலும் விரும்பப்படுகிறவன் ஆகிறான். அவனது வருகை வரவேற்கத்தக்கதாகிறது. அவன் பேச்சு விரும்பி கேட்கத்தக்கதாகிறது. மொத்தத்தில் சமுதாயத்தினரால் விரும்பத்தக்கவனாகி விடுகிறான். வாழ்க்கை பாதையை மலர்களால் தூவ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் சிரிப்புகளால் தூவுங்கள் என்கிறார் சார்லஸ் டிக்கன்ஸ். உங்களை சாதனையாளர்களாக வெற்றியாளராக வடிவமைத்து கொள்ள விரும்பும் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது என்ன? நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். நகைச்சுவை உணர்வு உங்களுக்குள் வர ஆரம்பித்து விட்டாலே முன்னேற்ற தடைக்கற்களான கோபம், பொறாமை, அச்சம், வெறுப்பு போன்றவை உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு நீங்க ஆரம்பித்துவிடும். உங்கள் முன்னேற்ற பாதையில் இந்த தடைக்கற்கள் நீங்களும் சாதனை சிகரத்தை நோக்கி வெற்றி நடை போடலாம். துன்பத்தில் சிரிப்பவரிடம் துன்பம் துன்பப்படும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது துன்பத்தை துன்பப்பட வைக்க சிரிப்பு ஒன்றே, சிரிப்பு மட்டுமே சிறந்த ஆயுதம். எப்படி பூக்களுக்கு சூரிய ஒளியோ அப்படியே மானிட வர்க்கத்தினருக்கு சிரிப்பு என்கிறார் அடிசன். யார் யார் மனம் விட்டு சிரிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்ப்போமா? எதற்குமே மற்றவர்களை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழாதவர்கள், தன் கருத்தே சரி, மற்றவர்களுக்காக எதற்கும் எப்போதும் வளைந்து கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பவர்களும் ஒருபோதும் மனம் விட்டு சிரிக்க மாட்டார்கள். எதற்கெடுத்தாலும் கம்பேர் செய்து கொண்டு மனதிற்குள் ஒருவித வெறுப்பும் எரிச்சலும் மண்டி கிடக்க முகத்தை என்று வைத்து கொண்டிருப்பவர்களும் சிரிப்பு கிலோ என்ன விலை என்று கேட்பார்கள். பொறுமை சிறிதும் இல்லாமல் சிறு சிறு அசௌகரியங்களுக்கு கூட, சின்ன சின்ன சங்கடங்களுக்கு கூட அலுத்து கொள்பவர்கள் பெரும்பாலும் சிரிப்பதில்லை. தகுதிக்கு மேல் தன்னை மிகவும் உயர்வாக கற்பனை செய்து கொண்டு மற்றவர்களை தாழ்ந்தவராக நினைப்பதுடன் ஒரு விதமாக அடக்கி ஆளும் மனோபாவம் கொண்டவர்களும் சிரித்துவிட்டால் முத்து உதிரும் என்பது போல இருப்பார்கள். பிறர் சந்தோஷத்தை எள்ளளவும் பொறுக்க முடியாதவரும், அதே நேரம் பிறர் துக்கத்தில் பெருமளவு மனதிற்குள் இன்பம் கொள்பவர்களும், சாடிசம் குணம் கொண்டவர்களும் மனம் விட்டு சிரிக்க மாட்டார்கள். நெருங்கிய உறவினரோ நண்பரோ மற்றவர் பாராட்டும்படி ஏதேனும் சாதனை புரிந்துவிட்டால் பொறுக்க முடியாமல் மனதிற்குள் புழுங்கும் மனம் கொண்டவர்களுக்கும் சிரிப்பு, மனம் விட்ட சிரிப்பு என்பது எட்டா கனிதான். போதுமென்ற மனதுடன் மன நிறைவாக வாழத் தெரியாமல் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஏங்கி தவிப்பதிலேயே காலத்தை செலவிடுபவர்களும் சிரிப்பதில்லை. சுறுசுறுப்பாக வேலைகளில் ஈடுபடாமல் சோம்பலாக இருந்து கொண்டு கடந்த கால சோகங்கள், எதிர்கால பயங்கள் இவைகளை பற்றி கற்பனை செய்து கொண்டு வாழ்க்கை நிகழ்ச்சிகளை மனதிற்குள் அசை போட்டபடி இருப்பவர்களும் சிரிக்க விரும்புவதில்லை. உலகம் தனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருப்பதைப் போல கற்பனை செய்து கொண்டு அனைவரை பற்றியும் அவதூறு வார்த்தைகளை பேசிக்கொண்டு பொழுதுபோக்குபவர்களும் சிரிப்பை பற்றி நினைத்து பார்ப்பதில்லை. தோப்பில் தனிமரமாய் யாருமே எனக்கு தேவையில்லை என்பது போல ஒருவருடனும் பேசாமல் பழகாமல் ஒட்டாமல் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்களும் சிரிப்பின் அருமை புரியாமல் இருப்பவர்கள். மேற்கண்ட குணங்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ இருந்தால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். நேர்த்தியான ஆடை ஆபரணங்களை அணியும் போது உங்கள் தோற்றமே மாறி பிரகாசிப்பதைப் போல நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொண்டு சிரிப்பு எனும் அணிகலன்களை அணிந்து பவனி வரும்போது உங்கள் முகத்தோற்றம் பிரகாசிக்க தொடங்குவதை
நீங்கள் அனுபவத்தால் நன்கு உணரலாம். மேலும் சிரிப்பு மனிதனின் உடல் ஆரோக்கியத்தை பல வழிகளிலும் மேம்படுத்துகிறது. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிக்கும் நேரம் முகத்தசைகள் நன்கு வேலை செய்வதால் முகம் பொலிவு பெறுகிறது. சிரிக்கும் நேரம் நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்களை நன்கு சுரக்க செய்வதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது. சிரிக்கும் நேரம் மூளை, இதயம் போன்ற முக்கியமான உள்ளுறுப்புகள் புத்துணர்வு பெறுகின்றன. தானும் சிரித்து பிறரையும் சிரிக்க வைத்து சந்தோஷமாக வாழ்பவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுவதால் ஆயுளும் நீட்டிக்கப்படுகிறது. சிரிக்கும் நேரத்திலெல்லாம் ஒரு ஆணி அவன் சவப்பெட்டியிலிருந்து நீக்கப்படுகிறது என்பது மேல்நாட்டு அறிஞர் கூற்று. நகைச்சுவை உணர்வை படிப்படியாக வளர்த்து கொள்பவர்களுக்கு பல்வேறு தீய குணங்களும் படிப்படியாக குறைய தொடங்க அதன் காரணமாக வரும் நோய்களும் குறைய தொடங்கிவிடுகிறது. நகைச்சுவை உணர்வால் சோக உணர்விலிருந்து மீள்வதால் ஆஸ்துமா நோய் தாக்குதலிலிருந்து தப்பலாம். கோப உணர்வு படிப்படியாக குறைவதால் நரம்பு தளர்ச்சி நோயிலிருந்தும் விடுபடலாம். அச்ச உணர்வு நம்மை ஆட்கொள்வது குறைய தொடங்குவதால் வயிற்று நோயிலிருந்து விடுபடலாம். பொறாமை குணம் படிப்படியாக குறைவதால் வயிற்றுப்புண் நோயிலிருந்து மீளலாம். வெறுப்பு உணர்வு குறைவதால் அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை நோயிலிருந்து தப்பலாம். இவ்வாறு மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுவதால் இந்த தீய உணர்வுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளுதல் அவசியம் என்று புரிகிறதல்லவா? சில வெற்றி பெற்ற சாதனையாளர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அவர்கள் அடிப்படையாகவே நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருப்பது தெரிய வருகிறது. பிரெஞ்சு நாவலாசிரியர் பால்சாக் வசித்த அறையில் ஒரு நாள் இரவு திருடன் நுழைந்து மேஜை அறையை துளாவிக் கொண்டிருந்தான். தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த பால்சாக் இதை கவனித்துவிட்டு உரக்க சிரித்தார். திருடனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் சிரிக்கிறாய் என்று மிரட்டினான். நான் பகலில் காண முடியாத பணத்தை இரவில் கண்டுவிடலாம் என்று இவ்வளவு சிரமப்படுகிறாயே, அதை நினைத்தேன் சிரிப்பு வந்தது என்றார். இப்படி எவ்விதமான சூழ்நிலையிலும் நகைச்சுவையை கையாளுவது வெற்றியாளர்கள் சிலருக்கு கைவந்த கலையாய் இருக்கிறது. சரி, நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்வது என்று முடிவு செய்தாகிவிட்டது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நகைச்சுவை உணர்வுடன் இருக்கும் உறவினர் நண்பர்களுடன் அதிக தோழமை உணர்வு வைத்துக் கொள்ளலாம். நகைச்சுவை உணர்வை வளர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சங்கங்களில் அங்கத்தினர்களாகி அவ்வப்போது நடக்கும் கூட்டங்களில் கலந்து கொண்டு நகைச்சுவை ஜோக்குகள், துணுக்குகள் பலவற்றை கேட்டு நாமும் சிரித்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வார மாத நாளிதழ்களில் வரும் நகைச்சுவை துணுக்குகளை படித்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு சிரிக்கலாம். உங்கள் கற்பனையில் தோன்றும் ஜோக்குகளையும் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பி சந்தோஷப்படலாம். வீட்டிலோ அலுவலகத்திலோ யதார்த்தமாக நடந்த சுவாரஸ்யமான நகைச்சுவையான அனுபவத்தை ஃபோனிலோ நேரிலோ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பகிர்ந்து கொண்டு சிரித்து மகிழலாம். தொலைக்காட்சி சேனல்களில் அவ்வப்போது வரும் நகைச்சுவை தொடர் மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகளை குறித்து வைத்து கொண்டு குடும்பத்தினருடன் சேர்ந்து உட்கார்ந்து பார்த்து ரசித்து மகிழலாம். குடும்பத்தில் குழந்தைகளோ மற்றவர்களோ நகைச்சுவனுடன் பேசி சிரிக்கும்போது நாமும் கலந்து கொண்டு ரசித்து பழகலாம். அதை விடுத்து என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு, சத்தம் போட்டு சிரித்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்றெல்லாம் குழந்தைகளை அதட்டாமல் இருக்கலாம். புத்தக கடைக்கு சென்று புத்தகம் வாங்கும்போது ஜோக் புத்தகங்கள் சில வாங்கி படிக்க செய்து குடும்பத்தில் அனைவரும் நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளலாம். பொது இடங்களிலோ வீட்டிலோ குடும்ப உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ உரையாடும் போது இடத்திற்கு தக்கவாறு அவ்வப்போது நகைச்சுவையாக பேசி அந்த சூழ்நிலையவே களை கட்ட வைக்கலாம். நாம் மட்டுமன்றி வீட்டில் குழந்தைகளையும் நகைச்சுவை உணர்வு கூடியவர்களாக வளர்க்கலாம். செல்வத்தை உற்பத்தி செய்யாதவனுக்கு செல்வத்தை அனுபவிக்க உரிமை இல்லை. அதே போன்று
மகிழ்ச்சியை உற்பத்தி செய்யாதவனுக்கு மகிழ்ச்சியை அனுபவிக்க உரிமை இல்லை என்கிறார் பெர்னாட் ஷா. எந்த ஒரு பிரதிபலனும் இன்றி மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து பாருங்கள். ரெட்டிப்பு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். எந்த நேரமும் நகைச்சுவை உணர்வுடன் கலகலவென்று இருந்து பாருங்கள். உங்கள் கலகலப்பு உங்கள் சுற்றியுள்ளோரை நிச்சயமாக தொற்றிக்கொள்ளும். சிரித்த முகத்துடன் இருக்க பழகிக்கொள்ளுங்கள். எங்கும் வெற்றி. A small curve in the face makes everything right என்பது ஆங்கில பழமொழி. முகத்தில் உள்ள புன்சிரிப்பு எனும் வளைவு கோடு எத்தனையோ விஷயங்களை ஏற்படுத்த வல்லது. எனவே சிரித்து வாழுங்கள், பிறரையும் சிரிக்க வையுங்கள். அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயம் பற்றி பார்க்கலாமா? அடுத்த அத்தியாயம் 18, உழைப்பே உயர்வு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு அத்தியாயமாக பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. நீங்கள் இந்த சிலையும் நீயே சிற்பியும் நீயே இளம் தலைமுறையினருக்கு அவங்களுக்காக எழுதப்பட்ட கட்டுரைகள். இதை உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.